தஞ்சை மாவட்டத்தில் அரசின் நேரடி கொள்முதல் நிலையங்கள் மூலம் இதுவரை 40,000 மெட்ரிக் டன் வரை நெல் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளது. உடனுக்குடன் பணப்பட்டுவாடா செய்யப்படுவதால் விவசாயிகள் தமிழக அரசுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துள்ளனர். தமிழகத்தில் வேளாண் தொழிலை மேம்படுத்த மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா எண்ணற்ற திட்டங்களை செயல்படுத்தி வருகிறார். டெல்டா மாவட்டங்களில் சம்பா தாளடி விவசாயத்திற்காக முன்கூட்டியே கடந்த ஆகஸ்ட் மாதம் 10ஆம் தேதி மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் திறக்கப்பட்டது. இதனால் உற்சாகமடைந்த விவசாயிகள் வேளாண் தொழிலை ஆர்வத்துடன் மேற்கொண்டனர். தஞ்சை மாவட்டத்தில் மட்டும் 2,68,000 ஏக்கர் நிலப்பரப்பில் சாகுபடி மேற்கொள்ளப்பட்டது. விதைகள், உரங்கள், மருந்துகள் தட்டுப்பாடின்றி கிடைத்ததால் நெற்பயிர் அமோகமாக விளைச்சல் கண்டுள்ளது. ஒரு ஏக்கருக்கு அதிகபட்சமாக 55 மூட்டைகள் வரை கிடைத்துள்ளதால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். தஞ்சை மாவட்டம் முழுவதிலும் நடப்பு சம்பா நெல் அறுவடை பருவத்தில் இதுவரை மொத்தம் 40,000 மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளது. நெல் கொள்முதலுக்காக தமிழக அரசின் நுகர்பொருள் வாணிப கழகத்தின் மூலம் தஞ்சை மாவட்டத்தில் 332 நிலையங்கள் திறக்கப்பட்டு நெல் கொள்முதல் மும்முரமாக நடைபெற்று வருகிறது. மேலும் குறைந்தபட்சம் 300 மூட்டை வைத்துள்ள விவசாயிகளிடம் நேரடியாக சென்று கொள்முதல் செய்ய வசதியாக 7 நடமாடும் நெல் கொள்முதல் நிலையங்களும் இயங்கி வருகின்றன. இப்போ நேரடி நெல் கொள்முதல் நிலையத்துக்கு எல்லாம் கொண்டு வந்திருக்கிறோம். எலக்ட்ரானிக் மிஷின் வச்சு எடுக்கிறாங்க. இடம் கரெக்டாக இருக்குது. அதே மாதிரி எந்த வித பணம் பிடித்தும் இல்லாமல் உடனடியாக பணம் பட்டுவாடா பண்ணுறாங்க. அதே சமயம் 200 மூட்டைக்கு மேலே இருந்தால் வீட்டிலே கொள்முதல் செஞ்சு அங்கேயே பணம் பட்டுவாடா பண்ணுறாங்க. தமிழக அரசுக்கு அம்மா அவர்களுக்கு விவசாயிகள் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். நெல்லை விற்பனை செய்யும் விவசாயிகளுக்கு உடனுக்குடன் பணப்பட்டுவாடா செய்யப்படுகிறது. இதனால் மகிழ்ச்சியடைந்துள்ள விவசாயிகள் மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா வழிகாட்டுதலின்படி செயல்படும் தமிழக அரசுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துள்ளனர். இதனிடையே கன்னியாகுமரி மாவட்டத்தில் 2ஆம் பருவ நெல் அறுவடை பணிகள் தொடங்கியுள்ளன. உரிய நேரத்தில் பாசனத்திற்கு தண்ணீர் திறக்கப்பட்டதாலும் உரங்கள் உள்ளிட்ட பொருட்கள் தங்கு தடையின்றி வழங்கப்பட்டதாலும் அமோக விளைச்சல் கிடைத்துள்ளதாக கூறும் விவசாயிகள் தமிழக அரசுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துள்ளனர்.